ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம வெப் டெவலப்மெண்ட் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய நம்மளோட டேட்டாஸ்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை வந்து எக்ஸல் ஷீட்டில் எப்படி அவுட்புட் எடுக்கிறது அதை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து கோஆர்டினேட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு packages.org அந்த வெப்சைட்டு, இதில் போனோங்கன்னா நம்மளுக்கு எல்லா விதமான தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ நான் ஜஸ்ட் பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணோன்னே இங்கே ஃபஸ்ட்டு வந்துருக்கு பாருங்கள், பிஹெச்பி ஆஃபீஸ் பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லிட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம கம்போசர் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டைரக்ட் லிங்க் இல்லைங்க, ஜிப் ஃபைல் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு டேரெக்ட் லிங்க் வேணும்னா நீங்கள் கிட்டப்பில் போய்ட்டு நீங்கள் ஜிப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட கம்போசர் நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆனதுனால ஸோ இதை யூஸ் பண்ணி அந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கம்போசரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சிம்போனி ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இன்ட்ரொடக்ஷன்லேயே. ஸோ அது உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட் ஜஸ்ட் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் எந்த பாத்தில் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். cdexam htdocs கோஆர்டினேட்டர். ஸோ பாத் சூஸ் பண்ணியாச்சு நம்ம ப்ராஜெக்ட் பார்த்து. ஸோ அதில் அந்த பாத்தில் நமக்கு இதை டவுன்லோட் பண்ணணும். ஜஸ்ட் கண்ட்ரோல் V கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட்டை ஃபெச் ஆகிட்டு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 MBக்குள்ளே தான் இருக்கும் இந்த லைப்ரரி. ஓகே, பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆகிட்டு ரிட்டர்ன் அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துச்சு. ஸோ இதை எக்ஸிட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். XAMPP htdocs கோஆர்டினேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டர்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ஃப்ரேம் ஒர்க் டவுன்லோட் பண்ணும்போது இனிஷியல் கோஆர்டினேட்டர் ஃப்ரேமில் வெண்டர் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி என்ன யூஸ் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டு ஸோ இதுக்குள்ளே ஃபைல்ஸ்லாம் லோட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பிஹெச்பி ஆஃபீஸ். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது. ஸோ இந்த autoload.php தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம கோஆர்டினேட்டரில் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நோட்பேட் ஓப்பன் பண்ணிட்டு கான்ஃபிக் ஃபோல்டருக்குள்ளே config.php. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட் ரிலேட்டட்லாம் ஆல்ரெடி கான்ஃபிகரேட் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் பார்ட்டி இந்த மாதிரி லைப்ரரிஸ் இந்த மாதிரி பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்போசர் ஆட்டோலோட்னு இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண கம்போசர் வச்சு தான் நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்போசர் அதெல்லாம் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த கம்போசர் ஆட்டோலோடில் எந்த ஃபைல் நம்ம ஃபெச் பண்ணுறோமோ அங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கம்போசர் ஆட்டோலோடில் நம்மளுக்கு வெண்டருக்குள்ளே autoload.php இருக்குது. ஸோ அதை வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி சிங்கிள் கோட் கொடுத்துருவாங்க, இங்கேயும் சிங்கிள் கோட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்போசர் ஆட்டோலோட் நம்ம கால் பண்ணிடுச்சு, vendor/autoload.php. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வேறு தேர்ட் பார்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே அந்த autoload.php யூஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ பிடிஎஃப், எம்பிடிஎஃப், டிசிபிடிஎஃப், எஃப்பிடிஎஃப் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு வேறு டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு இடத்துல நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டா போதும். ஓகே, ஆட்டோலோட் நம்ம கான்ஃபிகர் பண்ணிடுச்சு. இப்போ எப்படி நம்ம
பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம கண்ட்ரோலரில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ராஜெக்ட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு 2 டேட்டா என்ட்ரி இருக்குது டேட்டாபேஸில். ஸோ இதுக்கு எப்படி நம்ம இதை எக்ஸல் ஃபார்மேட்டில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட்டோட டாக்குமெண்டேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபார்மேட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா, கம்போசர் யூஸ் பண்ணி. ஸோ அதே தான் கம்போசர் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கம்போசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சிம்பிளாக ஒரு ஹலோ வேர்ல்டு சொல்லிட்டு ஒரு எக்ஸல் ஷீட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு டிஃபால்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கோஆர்டினேட்டரில் நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஆகணும் யூஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே 2 ஃபைல் இருக்குங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்மேட்டு, அது எக்ஸ்எல்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணுறது. இந்த செல் வேல்யூக்குள்ளே தான் நம்மளோட செல்ஸ் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம வேல்யூஸை நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம், டைட்டில் அது மாதிரி சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இப்போ எப்படி புதுசாக எப்படி கண்ட்ரோலர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் கண்ட்ரோலர் ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ரெட் கண்ட்ரோலர். ஸோ அதில் புதுசாக ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் ரிப்போர்ட். ஓகே, ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் எப்படி நம்ம பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட்டை வந்து இங்கே இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் இது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வெப்சைட்டில் காமிச்சதே தான். ஸோ நம்ம கண்ட்ரோலர் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரோலர் நம்ம பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட் அந்த ரைட்டராக தான் அப்புறம் பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட் 2 இதையும் நம்ம கால் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம டாப்பில் போயிட்டு கிளாஸுக்கு முன்னாடி இங்கே கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டைல்ஸு, பார்டர், கலர் அந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அலைன்மெண்ட்டு, டேபிள் பார்டர். ஸோ எக்ஸல் ஷீட்டில் பார்டர் கொடுப்போம் ஒவ்வொரு செல்ஸ்க்கும். ஸோ அதுக்கு எல்லாமே இது வேணும்னா பேஜ் செட்டப்பு. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம இது கால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு நார்மலாக எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம ப்ளைனாக அவுட்புட் வேணும்னா இது யூஸ் பண்ண தேவையில்லை. பட் நம்மளுக்கு ஃபுல்லாக ஆக்சுவலாக எப்படி எக்ஸல் ஷீட் நம்ம மேனுவலாக எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அதே மாதிரி நம்மளுக்கு ஃபுல் டிசைனோட வேணும்னா நம்ம இந்த இதெல்லாம் கால் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுவும் உங்களுக்கு போட்டு வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ ஒன்றும் ஒரு ப்ளகின்ஸ் மாதிரி அலைன்மெண்ட்டு, பார்டர்னு சொல்லிட்டு. இப்போது நெக்ஸ்ட்டு சாம்பிளாக எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் நம்மளோட கோட் எக்ஸாக்ட். ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம் பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட் அந்த மெயின் கிளாஸில் இருந்து. ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஆக்டிவ் ஷீட் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆக்டிவ் ஷீட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேல்யூஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அவுட்புட்டுக்கு ரைட்டர்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஸோ இதில் நம்மளோட ஃபைல் நேம், நம்மளுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்எல்எஸ் இந்த ஃபார்மேட்டு எல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ முக்கியமான இங்கே இது என்னன்னா OB_end_clean இது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எந்த வித ஒரு எரரும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூ வரும் ஃபார் 2007 மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த XLX ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஸோ OB_end_clean சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எந்த வித எரரும் வராமல் நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். இதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் 2010 மைக்ரோசாஃப்ட் 2007 அந்த ஆஃபீஸ் அந்த வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த OB_end_clean சொல்லிட்டு ஹெட்டருக்கு மேலே. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ என்டர் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே A1 அந்த செல்லுக்குள்ளே ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்படி இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதை ரூட் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
கான்ஃபிகில் ரூட்ஸ் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ரூட் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுல ஓகே ரூட் செட் பண்ணியாச்சு. ஸோ டைரெக்டாக போயிட்டு நம்ம ப்ராஜெக்டில் ப்ராடக்ட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். இது கொடுத்த உடனே பாருங்கள் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிப்போர்ட்னு சொல்லிட்டு டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ அது எக்ஸலை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 2010 ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸல் ஜென்ரேட் ஆகிட்டு ஹலோ வேர்ல்டுன்னு வந்திருக்கு. ஏன்னா நான் ஸ்டாட்டிக்காக அந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸல் ஷீட் அந்த ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போது நம்மளோட டைனமிக் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி எக்ஸலில் ரிப்போர்ட் எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். சிம்பிள் தான். ஸோ எக்ஸல் இது டவுன்லோட் பண்ணுறது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே. ஸோ வியூ போயிட்டு வியூ ப்ராடக்ட். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக வந்து வியூ ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பார்க்காம ஸோ நம்மளுடைய ரோல் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட்டன் வந்து வேரியேஷனுக்காக சக்ஸஸ் பட்டன் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேன் ஃப்ளோட் வந்து நம்ம ரைட் கொடுத்துக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிச்சு. ஜஸ்ட் ரீலோட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பட்டன் எக்ஸல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே போய்ட்டு நம்ம இப்போ நம்மளோட டைனமிக் திங்ஸ் எல்லாம் இங்கே மாடிஃபை பண்ணணும் கண்ட்ரோலருக்குள்ளே. ஸோ இங்கே ஸ்டாட்டிக்காக ஒரு அலோவா வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டைனமிக்காக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ப்ராடக்ட் நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து குவான்டிட்டி டேபிள் சீரியல் நம்பர் வந்து எக்ஸல் ஷீட்டில் ஜென்ரேட் ஆகும் டைனமிக்காக ஆட்டோ இன்க்ரிமெண்ட் சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஸோ A1க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் A1 A2ன்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் A1 B1 C1 D1 அது மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே 4 காலம்ஸ் இருக்கிறதுனால அதை மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா போதும். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி. ஸோ ஹெட்டிங் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதாவது டைட்டில் அது வரும் இல்லைங்களா, அதை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டேட்டாவை நம்ம டைனமிக்காக டிஸ்பிளே பண்ணணும் இல்லைங்களா, ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு எப்படி ஆக்சுவலாக எக்ஸல் ஷீட்டில் மெர்ஜு, நம்ம அலைன்மெண்ட்டு, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு, ஹரிசாண்டல், வெர்டிக்கல் எல்லாமே இதில் பண்ணலாம். நம்ம எக்ஸல் ஷீட்டில் எப்படி மேனுவலாக பண்ணுறோமோ நம்ம டைனமிக்காகவே நம்ம இங்கே பண்ணலாம் பிஹெச்பியில் நம்ம. ஸோ அது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸோ நம்மளுக்கு டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை ஃபஸ்ட் ஃபெச் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே ஃபெச் பண்ணியிருக்கோம் அந்த வியூ ப்ராடக்ட்டில், அதேவே நம்ம இங்கே ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நம்ம வேறு பேஜுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதுல அந்த டேட்டாவை. ஸோ சேம் இதே எக்ஸல் சீட்டில் நம்ம டிஸ்பிளே ஆகணும். ஸோ இது அரே தேவையில்லை நமக்கு. ஜஸ்ட் டேட்டான்ற ஒரு வேரியபிள் மட்டும் க்ரியேட் பண்ணி ஸோ இந்த வியூ ப்ராடக்ட். ஸோ இந்த மாடலுக்குள்ளே நம்ம இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். குவாரியெல்லாம் ரைட் பண்ணியிருப்பாங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சீரியல் நம்பர் ஈக்குவல் டு இனிஷியலாக 1 கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2. ஸோ அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்டார்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார் ஈச் நம்ம லூப்புக்குள்ளே அனுப்பணும். ஏன்னா நம்ம மல்டிபிள் டேட்டாஸ் இருக்குது, அதனால ஸோ லூப்பு பிளாக் கோட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ values as value. ஓகே, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு டைனமிக்காக இது வந்து டைட்டில் ஸ்டாட்டிக்காக வரும். நம்மளுக்கு இதை பொறுத்து டேட்டா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு எவ்வளோ டேட்டா பேஸ் நம்ம டேபிள் இருக்கோ அவ்வளோ டேட்டா டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ A1 நம்ம ஸ்டாட்டிக்காக நம்ம இது பண்ணிட்டோம். பட் நம்மளுக்கு இந்த ஏ காலம் கூட ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு வேல்யூஸு. ஸோ இங்கே A1 A2 அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது, ஜஸ்ட் ABCDன்னு மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து டைனமிக்காக நமக்கு டேட்டா டிஸ்பிளே ஆகணும். ஸோ இது தேவையில்லை, ஸ்ட்ரிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ லூப் இங்கே முடிய போகுது. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஈக்குவல் டு ஸ்டார்ட் ப்ளஸ் 1. சேம் சீரியல் நம்பரும் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வரணும். ஸோ சீரியல் நம்பர் equal to சீரியல் நம்பர் ப்ளஸ் 1. ஸோ ஸ்டார்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து நம்மளுக்கு டைனமிக் டேட்டா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லும் 4 வந்துருக்கு நமக்கு டைட்டில் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ப்ராடக்ட் நேம், டைட்டில்லாம் சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து தான் நமக்கு டைனமிக்ஸ் டேட்டா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நாங்கள் ஸ்டார்ட் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இங்கே 2ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லூப் முடிஞ்ச அப்புறம் திரும்ப 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் 2 + 1 3. ஸோ அதே மாதிரி 3 + 1 4. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லூப் முடிஞ்ச அப்புறம் இன்னொரு லைனில் ரோ ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டு வரும். ஸோ அதுக்கு தான் அந்த வேல்யூ அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுவே டேபிளாக இருந்தால் நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை, நம்ம HTML டேபிள் அதை மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே எக்ஸல் ஷீட் இருந்தால் நம்ம மென்ஷன் பண்ணால் தான் ஸோ ஒவ்வொரு லூப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணோம் அந்த ஸ்டார்ட்ன்ற வேரியபிள். ஸோ இங்கே தான் அது ஐடென்டிஃபை பண்ணி டைனமிக்காக வருது. நீங்கள் A1 B1 C1 D1 சொல்லிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்டாட்டிக்காக டிஃபைன் பண்ணுறோம். இங்கே வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைமும். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக A2ன்னு வரும், B2ன்னு வரும், C2 D2ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் லூப் வரும்போது A3 B3 C3 D3 நம்ம சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டார்ட் நம்ம வேரியபிள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கன்டினியூ பண்ணிக்கலாம் அதை. ஸோ இந்த இடத்துல நமக்கு டேட்டா டிஸ்பிளே பண்ணணும் அந்த செல்குள்ளே, பர்டிகுலர் செல்குள்ளே. ஸோ ஆல்ரெடி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீரியல் நம்பர் தான் டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஜஸ்ட்டு சீரியல் நம்பர் கொடுத்துக்கலாம் ஏல. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் நேம். ஸோ டிஎன்ஸ் டு ப்ராடக்ட் நேம். அப்படி காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி. ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஒரு டேட் மாதிரி ஜஸ்ட் கொடுத்துக்கலாம், கரெக்ட் டேட்னு சொல்லிட்டு.
ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி நம்ம டேட் வைஸ் டெய்லி நம்ம ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேட் ஸ்டாம்ப் வந்தால் நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த ஃபார்மேட் வேணாலும் கொடுத்துக்கலாம். டிஎம்ஏ ஆர் ஒஎம்டி அந்த ஃபார்மேட் வேணாலும். ஸோ டைம் வேணாலும் அது மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே கான்கார்டினேட் பண்ணிக்கலாம். கரண்ட் டேட்னு சொல்லிட்டு ஃபைல் நேமில் இப்போது இது ஃபுல்லாக நம்மளோட டைனமிக் திங்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு டைம் பேஜை ரீலோட் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பேஜ் ரீலோட் ஆச்சு. ரிப்போர்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஃபைல் டவுன்லோட் ஆச்சு. ஒரு டைம் வியூ பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைம் இந்த டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு நம்மளோட டேட்டாவும் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைனாக டெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருங்களோ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுது. உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக பார்டரோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்டர்லாம் செட் பண்ணணும்னா அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளைனாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கெல்லாம் எப்படி கஸ்டம்ஸ் வித்து எப்படி அலைன்மெண்ட் எப்படி எல்லாமே ஆட் பண்ணுறது காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு செட் கிரியேட்டர் மாடிஃபை அதனோட டைட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா டேப் கீழே வரும் இல்லைங்களா, அதுக்கு டைட்டில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. இங்கே லேண்ட்ஸ்கேப் பேப்பரோட சைஸ் என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம், A4 சைஸ், லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன். ஸோ இது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ பார்டர் செட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் கோட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ பார்டர் இதை டைனமிக்கே நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு ஸ்டாட்டிக்காக காமிக்கிறேன். இப்போ ஒரு D10 வரைக்கும் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ A1லேருந்து D10 வரைக்கும் எனக்கு ஃபுல் பார்டர் வேணும். ஸோ செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு டைட்டிலெல்லாம் வந்து ஃபுல் ஃபாண்ட் வந்து போல்டாக இருக்கணும். ஸோ ஃபாண்ட் போல்டு. ஸோ அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம அந்த டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபாண்ட்டு. ஸோ எனக்கு A1லேருந்து D1 வரைக்கும் ஃபாண்ட் வந்து போல்டாக வேணும். ஸோ செட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன யூஸ் பண்ணலான்னா இது பார்த்தீங்கன்னா மெர்ஜ் செல். சப்போஸ் எனக்கு ரெண்டு செல்லில் வந்து 2 ரோ மேலே A1 A2 அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி எனக்கு இன்னும் நிறைய கேப் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டு. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக அந்த சென்டர் அலைன்மெண்ட்டில் வரும் உங்களுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக காப்பி பண்ணி ஸோ அலைன்மெண்ட்டுக்கு ஸோ இது வந்து டைனமிக்காக ஜென்ரேட் ஆகும். இது டைனமிக்காக நம்ம பண்ணிக்கலாம். இந்த D10 உங்களுக்கு ஒரு D100 ஒரு D1000 உங்களுக்கு எவ்வளோ டேட்டா வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது அலைன்மெண்ட் கரெக்டாக வரும் அது வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சைஸு. ஸோ ஃபாண்ட் சைஸ் ஓகே ஃபாண்ட் சைஸ் ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ சப்போஸ் 12 வேணுமா 12 செட் பண்ணிக்கலாம். ஸோ அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித் கஸ்டம் வித் ஸ்டார்டிங்லேயே இருந்தது. ஸோ இது ஸோ
இதுக்கு ஒரு 4 கொடுக்குறேன், ஏன்னா சீரியல் நம்பர் இருந்ததுனால. ஸோ இதே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4 இதுக்கு 4 காலம் வேணும். ஸோ நம்மளுக்கு வித்து கொஞ்சம் பெருசு பண்ணும்போது உங்களுக்கு நம்மளுக்கு பெருசாக கிடைக்கும். ஸோ wrap டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கலாம் இதில். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது, நம்மளுக்கு எது வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக wrap ஆகிட்டு ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரிப்போர்ட்டு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக போல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இத்தனை ஃபீல்டு நம்மளுக்கு 10 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் பார்டர். ஸோ அது வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி வித் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ நாள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் ஃபாண்ட் சைஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு சீரியல் இது வந்து இந்த டைட்டில் வந்து எனக்கு 2 செல் மெர்ஜ் ஆகிட்டு வரணும்னா ஸோ நீங்கள் ஸ்டார்ட் வந்து 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டைனமிக்காக இன்னொரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இன்னொரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு 3 ப்ராடக்ட்டு எக்ஸல் ஷீட்டில் ரிப்போர்ட் வரணும். ஸோ ரிப்போர்ட்டு கிளிக் பண்ணிடுச்சு. ஸோ ரிப்போர்ட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதை வியூ பண்ணி காமிக்கிறேன். ஸோ எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸு லேப்டாப்போட நம்ம ரீசெண்டாக ஆட் பண்ணது நம்மளுக்கு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஃபாண்ட்டுக்கு வந்து ஃபாண்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணால் அது மட்டும் 3 மட்டும் இது வந்துருக்கு ஃபாண்ட். ஸோ ஃபாண்ட்டு A4லேருந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ A1லேருந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். A1லேருந்து D10 வரைக்கும் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எல்லா ஃபாண்ட்டும் ஒரே ஈக்குவலாக வரும். ஸோ அகைன் ரீலோட் பண்ணிட்டு காமிக்கிறேன். கிளியராக எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் இதுக்கு நம்ம எக்ஸல் ஷீட் ரிப்போர்ட் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு டைனமிக்காக ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஸ்டைல்ஸ் வேணுன்னா நீங்கள் டாக்குமெண்டேஷனில் போய் நம்ம ரெஃபர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஸ்டைல்ஸ் இது எல்லாமே கிடைக்கும் இந்த இதில் போய்ட்டு. ஸோ இதில் நம்ம கூகுளில் போய்ட்டு அடிச்சிங்கனாலும் நம்மளுக்கு PHP ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும். ஸோ மெர்ச்சல் அலைன்மெண்ட் பண்ணுறது, ஸோ வித் கஸ்டம் வித் பண்ணுறது, ஸோ எல்லாமே நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கோடு நான் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் PHP ஸ்ப்ரெட்ஷீட் பற்றி ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.